வணக்கம் நண்பர்களே, கற்பகம் விருட்சகம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ ராஜராஜேஸ்வரர் கோயிலில் நடக்கிற படி பூஜை, சித்திரை மாதம் நடக்கிற படி பூஜை மிக சிறப்பானது. இந்த படி பூஜை எப்படி பண்ணுறாங்கன்றதை நம்ம இன்னைக்கு கோயிலில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ராஜராஜேஸ்வரர் கோயிலில் படி பூஜை நடக்குது. இந்த படி பூஜை பார்த்திங்கன்னா 16 படிக்கட்டு இருக்கும். அதுக்கு மேலே தான் வந்து ராஜராஜேஸ்வரி அழகாக அம்மா உட்காந்துருப்பாங்க. இப்போ இந்த படி பூஜையில் 15 படிக்கட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து கலசம் வச்சு காமாட்சி அம்மா விளக்கு வச்சு அங்கே பூஜை பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு இலை போட்டு படிக்கட்டில் அழகாக கலசம் வைப்பாங்க. கலசம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கோயிலில் எல்லோரும் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி நம்ம வீட்டில் இருந்து சொம்பு, காமாட்சி அம்மன் விளக்கு, தூப கலசம், பெல்லு இதெல்லாம் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோன்னா அங்கே வந்து எல்லாமே கொடுப்பாங்க. நம்ம போயிட்டு அதை எல்லாம் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணணும். ஒரு சொம்பு நம்ம எடுத்துகிட்டு போகிற சொம்பில் தண்ணி விட்டு மாயலை வச்சுட்டு தேங்காய் வைக்கணும். தேங்காய் வச்சுட்டு அவங்க வந்து மஞ்சள் இதெல்லாம் வந்து எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. வெத்தலை, பாக்கு, பழம் எல்லாமே கொடுத்துருவாங்க. அர்ச்சனை பண்ணுறது குங்குமம், பூ, ஒரு ஜாக்கெட் பெட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க. நம்ம போயிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு அந்த இடத்துல அழகாக அரேஞ்ச் பண்ணி அங்கே எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து நம்ம கீழே வந்து அர்ச்சகர் வந்து அங்கே எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நம்ம எல்லாருமே கீழே வந்துடுவோம். கீழே வந்து அங்கே வந்து அர்ச்சகர் இருப்பார். அங்கே நம்ம சங்கல்பம் பண்ணிக்கணும். நம்மளுடைய கோத்திரம் சொல்லணும். கோத்திரம் சொல்லிவிட்டு வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுடைய பேர், ராசி, நட்சத்திரம் இதை சொல்லி சங்கல்பம் பண்ணி முடிச்சதும் அங்கே கணபதி ஹோமம் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, ஃபஸ்ட்டு கணபதி ஹோமம் பண்ணிடுவாங்க. ஹோமம் பண்ண அந்த இடத்துலையே வந்து லலிதா சகஸ்ரநாமமும் அர்ச்சனையும் பண்ணுவாங்க. அந்த அர்ச்சனை வந்து குங்குமத்தை வச்சு நம்ம 2 கப்பில் கொடுத்துருவாங்க. ஒன்று குங்குமம் கொடுத்து அதில் அர்ச்சனை பண்ண சொல்லுவாங்க. நம்ம சொல்லி அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு திரும்பவும் அங்கேருந்து மேலே வரணும். மேலே வந்து அவங்கவுங்களுடைய பிளேஸில் அங்கே நம்ம நின்றுட்டு பூஜை பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு வந்து அங்கே யாகம் வளர்க்குறாங்க இல்லையா, அந்த யாகத்துலேருந்து அந்த கலசம் தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. நம்மளுடைய பிளேஸுக்கு நம்ம இங்கே வந்து நின்னதுக்கப்புறம் எல்லாருமே வந்து சாமிக்கு சக்கரை பொங்கல் கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம நெய்வேத்தியம் பண்ணணும். இப்போ சாமிக்கு அந்த கலசத்துக்கு நெய்வேத்தியம் பண்ணணும். நெய்வேத்தியம் பண்ணி முடிச்சுட்டு அந்த கலசத்தை எடுத்து சாமிக்கு நம்ம எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்தோன்னா அதை எடுத்துகிட்டு போய் சாமி மேலே அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் வந்து லைனில் வந்து நின்றுடுவோம். நின்று முடிச்சதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் கலசத்தை. இது பார்த்திங்கன்னா அவ்வளோ விசேஷம். இது பண்ணி வந்து நிறைய பேர் வந்து என்ன வேண்டுதல் இந்த வருஷம் நம்ம இது வேண்டிகிட்டு நம்ம வச்சோன்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே அது சக்ஸஸ் ஆகிடுது. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது, குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்குது, வீடு வாசல், அப்புறம் வந்து வேலை இல்லாதவங்களுக்கு குழந்தைங்க நல்லா படிக்கணும், எல்லாத்துக்குமே வந்து இந்த படி பூஜை வந்து ரொம்ப விசேஷமாக நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது நைட்டில் தான் பண்ணுவாங்க. அவ்வளோ விசேஷமான இந்த பூஜை. இதை வந்து ராஜராஜேஸ்வரி கோயிலில் பண்ணுறாங்க. இதனுடைய அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இது பார்த்திங்கன்னா இந்த ராஜராஜேஸ்வரி கோயிலில் வந்து பெங்களூரில் ஒன்று இருக்குது. அப்புறம் போரூர் கிட்ட ஒரு தாம்பரம் கிட்ட ஒரு கோயில் இருக்குது. இந்த இடத்துல பெரியார் நகரில் இந்த கோயில் இருக்குது. பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமானது. ராஜராஜேஸ்வரின்றது வந்து 3 அம்மனும் சேர்ந்தவங்க தான் ராஜராஜேஸ்வரி. இங்கே காண கிடைக்காத கண்காட்சி இது வந்து. இதை பார்த்திங்கன்னா அவ்வளோ அம்மன் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப அவசரத்தில் எடுத்ததால் என்னால் சரியாக எடுக்க முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நல்லா அழகாக சூப்பராக போடுறேன். இப்போ அம்மன் பார்த்திங்கன்னா கலசாபிஷேகம் முடித்ததுக்கப்புறம் அம்மனுக்கு வந்து அலங்காரம் பண்ணி அந்த பூஜை நடக்கும். அதை நம்ம வீடியோவில் பார்க்கலாம்.
ரெண்டு கையில எடு பாப்பா. ஓம் சக்தி தாய ராஜராஜேஸ்வரி. எடுத்துட்டு வா. கலசு தண்ணி மொத்தம் ஊற்றிட்டார் போல. கொஞ்சோண்டு அதை பிடிச்சி ஊற்றிக்கணும்.
ஒழுங்கா எடு. சாமி மட்டும். ஆமாம். ஆயுர்வேதமா? இதுக்கப்புறமா அன்னதானம் முடிஞ்சுது. அன்னதானம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் கலசம் இதெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நம்ம லாஸ்ட்டாக இருந்து அம்மனை க்ளீனாக ஃபுல்லாக அந்த படிக்கட்டு எப்படி இருக்குது பாருங்கள். அந்த படிக்கட்டை தான் கலசம் வச்சு பூஜை பண்ணது. இந்த அம்மன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க. அந்த அம்மன் வந்து படிக்கட்டு ஏறி தான் வந்து மேலே வந்து பார்க்கணும். சாமி பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருப்பாங்க. கடவுள் வந்து ரொம்ப ஆக்சுவலாக வந்து மூலவரை எடுக்க விட மாட்டாங்க. இந்த கோயிலில் வந்து நான் பெர்மிஷன் கேட்டு இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். மூலவர் வந்து நம்ம அந்த அம்மனுக்கு வந்து ரொம்ப பவர் இருந்துச்சிங்கன்னா நமக்கு அந்த அம்மன் வந்து நமக்கு அந்த கிளியராக அந்த பிரிண்ட் கிளியராக வீடியோ தெரியாது உங்களுக்கு. அம்மன் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த சேனலில் பாருங்கள். அம்மனுடைய அருள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.
தாயே ராஜராஜேஸ்வரி